ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்த்துட்டு உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கா, ரீயூனியன் இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் பைல் செலெக்ஷனாக வச்சுருக்கேன். ஸோ 2 பைல் நான் உங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எந்த பைல் பிடிச்சிருக்கோ அந்த பைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஹீலிங் செஷன் அண்ட் டேரோ கிளாஸும் அவைலபிள். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பைல் செலக்ட் பண்ணிடலாம். நான் 2 பைல் உங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பைல் 1 இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 2, ஸோ பைல் 1, பைல் 2. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1 இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. கார்டில் என்னென்ன வருதோ, நான் இதுதான் பர்டிகுலராக டாபிக்னு இல்லாமல் என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி பார்த்துடலாம். ஓகே, 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். செப்பரேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்ட், நிறைய பிரச்சனை, நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய வலி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அந்த காயம் அதிகமாக இருக்கு. உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகியிருக்காங்க, ஆர் நீங்கள் உங்கள் பர்சன் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், வேறு வேறு பிளேஸில் இருக்கலாம், ஒன்றா இல்லை. 6 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின குழப்பங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து உங்கள் பர்சனுக்கு அதிகமாயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கல, அது அதிகமாயிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறாங்க, வெளியில் போயிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் நினைவுகள் இங்கே பாருங்க, உங்கள் நினைவுகள் வந்து இங்கே எப்படி அங்கே இந்த நூல் வந்து கட்டியிருக்கு இல்லையா. ஸோ அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ, இந்த படகுல வந்து அவங்க போகிறாங்க, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ உங்கள் நினைவுகளும் வந்து அவங்கள விட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஆழமான கனெக்ஷன், ரொம்ப இன்டென்ஸ், சரியா, ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கனெக்ஷன். ஸோ அவங்க உங்களை விட்டு வேற பிளேஸ் போனாலும், ஷிஃப்ட் ஆகி போனாலும் அவங்கனால உங்க நினைவுகள்ல இருந்து போக முடியல, சரியா. இதுல நிறைய பேர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு பிளேஸ்ல இருந்து வேற பிளேஸ் போயிருக்கலாம், இல்லை ஜாப்ல வந்து நீங்க ஒரு பிளேஸ்ல ஒரு கம்பெனில இருந்து வேற கம்பெனி, இல்லை வேற ஏதாவது ஒரு ஷிஃப்ட், உங்க ஜாப் உங்க ப்ரொஃபஷன் வைஸ் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் நடந்தா இது உங்களுக்கு வந்து ஒரு சைனா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் ஏதாவது ஒண்ணு. அவங்களுக்கு என்ன ஒரு வலி வேதனை இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த அளவுக்கு வந்து வலி கொடுக்குது, ஏன் இந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்கு, ஏன் ஒரு 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 சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இருக்காங்க. சரி, அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்கன்னா ஏன் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, எதனால மூவ் ஆன் ஆகணும் மாதிரி ட்ரை பண்றாங்க, அந்த முயற்சி ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1. எஸ், 2 விஷயம். ஒன்று, ரீயூனியனுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு அவங்களுக்கு தெரியுது. உங்க கூட ஒரு எதிர்காலம் அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது உங்க கூட வந்து எதிர்காலம், ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாசிபிள், முடியாத ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க. அண்ட் வேற யாராவது வந்து தலையீடு அதிகமா இருக்கலாம், வேற யாராவது பிளாக் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்கலாம். ஸோ அவங்கனால அவங்க மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. உங்களை விட்டுட்டு அந்த தேர்ட் பார்ட்டி கூட போகணும், வேற வழி இல்லை, அதுதான் ஒரு நிலையானதா இருக்கும். இல்லை அவங்களுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சொசைட்டி முன்னாடி யாரும் எந்த கேள்வியும் கேட்காத மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸோ அதனால அவங்க அங்க போயிடலாம். உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்துன்னு கொண்டு போக முடியல. இதுல தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இது 2 விஷயம் நான் சொல்றேன், சரிங்களா. தேர்ட் பார்ட்டியை நோக்கி அவங்க போறாங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏஜ் உங்களுக்கு பெரிய கேப்பா இருக்கலாம்,
இல்லைன்னா காஸ்ட் டிஃப்ரென்ஸ், இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஒரு வித்தியாசம், ஒரு சோஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்குது. பப்ளிக் முன்னாடி வந்து உங்கள கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாத ஒரு நிலைமையில, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால மூவ் ஆன் ஆகி போறாங்க. ஸோ நான் அது ஏன் மூவ் ஆன் ஆகி போறாங்கன்னு சொன்னதுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஆன்சர் இது. சரி. சரி, இப்போ உங்க எப்படி பாக்குறாங்க? சரி, இப்ப மூவ் ஆன் ஆகி போகணும்னு முடிவு பண்றாங்க. சரி, இப்ப நீங்க 2 பேரும் செப்பரேஷன்ல இருக்கீங்க, பேசாம இருக்கீங்கன்னா, நீங்க உங்களை எப்படி இப்ப பாக்குறாங்க? நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப உங்களை எந்த மாதிரி பார்த்தாங்க, இப்ப எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 1. சரி, ஆர்வம் அதிகமா இருக்கு. இப்ப இந்த நோ கான்டாக்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இல்லாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ஆர்வம் அதிகமா இருக்கு. உங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அந்த அந்த பேஷன் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு, கம்மி ஆகல. சரியா? நான் சொன்னேன், இதுலயே நான் சொல்லியிருந்தேன், உங்க நினைவுகள் அதிகமா இருக்கு. உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து ரொம்ப இம்மெச்சூர்டுன்னு நினைக்கிறாங்க நீங்க. சரியா? நீங்க ரொம்ப இம்மெச்சூர், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஒரு பேசிக் புரிதல் கூட உங்ககிட்ட இல்ல. சிம்பிள் விஷயம் கூட நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க உங்களை கேட்கறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ற, என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. சரி, அவங்களுக்கு டைம் வந்து அதிகமாக அதிகமாக அவங்களோட ஆர்வம் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லலாம். அட்ராக்ஷன், நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறாங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ். எஸ், அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. அதனாலேயே அவங்க வந்து ஏதாவது ஒரு இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் உங்க பிஹேவியர் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியா இல்ல, சந்தோஷம் கொடுக்கல, அவங்களால ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியல. அது வந்து உங்க கூட வந்து செட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் அவங்க உங்களை பாக்குறாங்க. சரி, ஒரு ஸ்டேபிளா வந்து இந்த வாழ்க்கையை உங்க கூட கொண்டு போக முடியலன்னு நினைக்கிறாங்க. ஒரு நிலையான வாழ்க்கை, சரிங்களா, ஒரு நிலையான வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் நீங்க ரொம்ப பொறுமை உங்களுக்கு அதிகமா இருக்கு, அது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, இந்த கார்டா வந்து விழுகுது. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டியோட இது இருக்கிறனால ரீயூனியனுக்கும் சான்ஸ் இல்லை. தேர்ட் பார்ட்டியோட போறாங்க, ஏதோ ஒரு ரீசன், அதனால அவங்க வந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால இதெல்லாம் முடிச்சிடலாம், வேணாம் என்னால முடியல அப்படிங்கிற மாதிரிதான். அந்த ஒரு விஷயத்தினாலதான் உங்க இந்த லைஃப்பை விட்டு போயிடலாம், இந்த லவ் லைஃப்பை விட்டு போயிடலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பிசிக்கலா தான் அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. சரிங்களா? இமோஷனலா அவங்கனால டிட்டாச் ஆக முடியல. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா, ஆப்வியஸா. ஏன்னா இங்க பாருங்க, நான் சொல்லியிருந்தேன், உங்களோட அந்த அவங்க அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. உங்களோட தாட்ஸ், உங்களை நிறைய நினைக்கிறாங்க, நிறைய அதிகமா நினைக்கிறாங்க. டீப்பான ஒரு ஆழமான ஒரு இமோஷன்ஸ் இருக்கு. பட் உங்ககிட்ட காமிச்சுக்கல. உங்ககிட்ட நான் வந்து நல்லா ஸ்டேபிளா தான் இருக்கேன், எனக்கு நீ இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சரி, எல்லாத்தையும் முடிச்சிடலாம், என்னால் முடியல. நான் வந்து நமக்கு வந்து ஒரு லூப் வந்து வந்துகிட்டே இருக்கு, மாறி மாறி சண்டை வருது, போறோம் பிரியிறோம், சண்டை வருது பிரியிறோம், இதுக்கு ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்கு. என்னால ஹேண்டில் பண்ண முடியல, நீ வந்து உன்னோட எதிர்பார்ப்பை என்னால பூர்த்தி செய்ய முடியல, உனக்கு தகுதியானவங்களும் நான் கிடையாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. உனக்கு பெட்டர் பர்சன், நீ தகுதியானவங்களா இருக்கலாம், ஸோ நான் இதை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பிசிக்கலா தான், சரிங்களா? நீங்க வந்து எமோஷனலா அவங்க இன்னும் உங்ககிட்ட அட்டாச்சா தான் இருக்காங்க. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம். பிசிக்கலா உங்ககிட்ட இருந்து ஒரு பிளேஸ்ல இருந்து மேபி உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கலாம், பார்த்தாதானே உங்களோட அது அவங்களை ரொம்ப வந்து அந்த தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். உங்களை முடிஞ்ச அளவுக்கு மீட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம், உங்ககிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேபிளான லைஃப் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சேலஞ்சும் வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கும் ரெடியா இல்லாதீங்கன்னா முடியாதுங்கிறாங்க. இமோஷன்ஸ் வந்து நல்லாவே மறைச்சு வைக்க தெரிஞ்ச ஒரு பர்சனா இருப்பாங்க. ரொம்ப பதட்டம் அதிகமா இருக்கு, கவலை அதிகமா இருக்கு. நீங்க அவங்க லைஃப்ல இல்லாதது, உங்க ஆப்சன்ஸ் வந்து இப்ப அதிகமா பேசிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா? இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. சரி, ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா பைல் 1? இல்ல கம்ப்ளீட்டா இப்ப வந்து மூவ் ஆன் ஆகி போறாங்களா? பிசிக்கலா மட்டும் போறாங்களா, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு உங்ககிட்ட திரும்ப வருவாங்களா? அவங்களோட அடுத்த ஆக்ஷன் என்ன? பைல் 1. 10 ஆஃப் கப்ஸ். உங்களை விட்டுட்டுலாம் போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு லவ் கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? கண்டிப்பா வருவாங்க. நிறைய பேர் மேரேஜ்க்காக வெயிட் பண்றீங்க, ஒரு ஃபேமிலி இவங்ககிட்ட வேணும், ஒரு நிலையான வாழ்க்கை வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை கொடுக்கறதுக்காக வருவாங்க.
3 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும், 6 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். முடிஞ்சா நிறைய பேர் 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நிறைய வீடியோஸ் இருக்கு 369. ஸோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து தெரியுது வந்து 3 and 6. இது ஏதாவது வகையில வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ கண்டிப்பா வருவாங்க. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ கண்டிப்பா வருவாங்க. பட் ஆக்ஷன் வந்து ஃபாஸ்டா இருக்காது. அதையே நான் சொல்லிடுறேன். ரொம்ப டைம் எடுப்பாங்க. நியர்லி நம்ம சொல்லணும்னா மேக்ஸிமம் ஒரு 10 மாசமாவது அவங்க டைம் எடுப்பாங்க. சரிங்களா? 10 மாசம், 1 வருஷம் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு அதாவது மெசேஜ் பண்றதுக்கும் அது கிடையாது. ஒரு நிலையான வாழ்க்கை, ஒரு நிலையான ஒரு ஃபேமிலி லைஃப் உங்க கூட வேணும். அதை பத்தி பேசுறதுக்கோ, அதை ஜஸ்ட் லைட்டா வந்து அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதை பத்தி ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்டேபிள், ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த ஒரு சீரியஸான பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்கு எப்படி வந்து உங்களுக்கு 1 வருஷம் ஆகும், ஒரு 10 மாசமாவது ஆகும். மினிமம் உங்களுக்கு 10 to 1 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க ஒரு லாங் டேர்ம் பத்தி இப்ப வரைக்கும் யோசிக்கல. சரியா? இது நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல தான். இப்ப வரைக்கும் அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போகணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் இது எனர்ஜி தான், மாறிட்டே தான் இருக்கும். எனர்ஜி வந்து அதே மாதிரி இருக்காது, சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் அந்த ஆர்வம் இருக்கும், உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல வந்து உங்களை விட உங்க பர்சன் வந்து ஏஜ் வந்து கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா ஏஜ் டிஃபரன்ஸ், ஏஜ் கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம். 3 இம்பார்ட்டன்ட் நம்பர். சரிங்களா? அதுல நம்ம ராசி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா கடகம், விருச்சிகம், மீனம் இருக்கு. நிறைய ராசி இருக்கு. கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லா ராசியுமே இதுல இருக்கு. பைல் 1. ஸோ நிறைய எனர்ஜிஸ் இருக்கிறதுனால எனக்கு எல்லா ராசியுமே வந்து இன்னைக்கு ஐ திங்க் இத்தனை நாள் பார்த்த ரீடிங்ல இன்னைக்கு எல்லா ராசியுமே வந்திருக்கு. சிம்மம், மேஷம், தனுஷ் இருக்கு. கும்பம், மிதுனம், துலாம் எல்லாமே இருக்கு. சரி, ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்? ஒரு ஸ்டேபிள் லைஃப் பேச வருவாங்களா, இல்ல ஜஸ்ட் எப்பயும் போல திரும்ப வருவாங்களா? அது நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்கும்? பைல் 1. ஓகே, ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க. வாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நீங்க கேட்குற லைஃப் வேணும் அப்படின்னா அவங்க கொடுக்க வருவாங்க. கண்டிப்பா அதை பத்தி பேச வருவாங்க. பட் ஸ்டேபிள் லைஃப் அப்படின்னு வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க வாண்டு தான். அதாவது வாண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்டேபிளான லைஃப் பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கும் தயாரா இல்லை. அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட வரணும், உங்க கூட இந்த லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நீ என்கிட்ட லைஃப் லாங் ஒரு கமிட்மெண்ட் கேட்கறியா, மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்கறியா, உன்னைய மட்டும் லவ் பண்ணணும்னு கேட்கறியா, தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு வரணும்னு கேட்கறியா, அதுக்கு வந்து இப்ப தயாரா இல்லை. ஏன்னா சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இல்லை, அதுக்கு வந்து இப்ப அமையாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவங்க ஆக்ஷன் எடுக்கலைனாலும் உங்களோட ஆரா வந்து அவங்க எப்படி ஆக்ஷன் எடுக்க வச்சிரும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுல நிறைய பேர் வந்து விளக்கு ஏத்தி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். சில பேர் வந்து விளக்கு ஏத்தி பிரம்ம முகூர்த்தத்துல வந்து மெடிடேஷன் பண்ணலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா வந்து இந்த இப்ப சொல்றது வந்து உங்களுக்கு 100% நடக்கும். ஏன்னா உங்க பர்சன் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் கொஞ்சம் நீங்க பொறுமையா தான் அந்த ஆக்ஷன் இருக்கும். நீங்க இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா இப்பயே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இருக்கீங்க. நீங்க வந்து உங்களோட லைஃபை வந்து இப்ப நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கை பாடத்தை ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. உங்களோட வேல்யூ என்ன நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. பைல் 1. ஸோ ரொம்ப வந்து வெயிட்டிங் எனர்ஜி இல்லை, உங்க பர்சன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஷன் அதிகமா இருக்கு. எனர்ஜி வந்து 2 பேரோட எனர்ஜியுமே வந்து நல்லாவே வந்து பேசிட்டு தான் இருக்கு. 2 பேருக்குமே அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு ஈர்ப்பு, ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுக்குமே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்கும். இல்லைன்னா உங்க பர்சன் எப்ப ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற வெயிட்டிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியா தெரியற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பா வருவாங்க. பட் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா ஒரு லாங் டேர்ம் உங்களுக்கு வேணும், இவங்கதான் கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், உன்னைய வந்து நான் விட்டுற மாட்டேன்னு அவங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன், ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அப்ப வந்து ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் வந்து உங்களுக்குள்ள எதுவும் போகாத மாதிரிதான் வருது. சரிங்களா? அப்பயுமே வந்து ஜஸ்ட் ஒரு எப்பயும் போல வர்ற மாதிரி, பேசுற மாதிரி அந்த மாதிரிதான் தெரியுது. பட் நீங்க கேட்குற லாங் டேர்ம்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விழிப்பு ஏற்படணும், ஒரு புரிதல் வரணும், இன்னும் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப லாஜிக்கா, ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பர்சன். என்ன பண்ணலாங்கிற அந்த ரொம்ப கால்குலேட்டிவா அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். ஐ திங்க் எனக்கு என்னென்ன தோணுச்சோ அது எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கான கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். பைல் 1 உங்களுக்கான கைடன்ஸ்.
எஸ். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு முடிவு எடுக்க முடியாம இருக்கீங்க. அண்ட் சில உண்மைகள் நீங்க பார்க்கறதுக்கு வந்து மறுக்கிறீங்க. சரிங்களா? நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆ உங்களுக்கு தெரியுது, நெறைய வலி குடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் என்னை நெறைய குழப்பத்துல வச்சிருக்கு. நான் நிம்மதியா இல்ல, சந்தோஷமா இல்ல, நான் ரொம்ப அடிக்ட் ஆகுறேன் அப்படிங்கிற மாரி தெரியுது. ஆனா, நீங்க பாருங்க கண்ணு கட்டியிருக்கு. நீங்க பார்க்க ரெடியா இல்ல. சரிங்களா? முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே ரொம்ப குழப்பத்துல தான் இருக்கீங்க. உங்கனால ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால, இதுல எந்த மாரினா, இதுலருந்து நீங்களும் மூவ் ஆன் ஆகி போயிரலாமா? இல்ல அகைன் வந்து என் பெர்சனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இவங்க கூட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி குழப்பங்கள். உங்கனாலே வந்து ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கு. உங்களுக்கு கைடன்ஸ்ன்னு சொல்லணும்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஹீல் ஆகணும். நீங்க வந்து வேற வழியே இல்ல உங்களுக்கு. ஹீல் ஆகுறதுன்னா நெறைய பேர் வந்து ஹீல் ஆகுறதுன்னா என்னன்னு கேட்கிறீங்க. உங்க மனசுல வந்து ஆழ் மனசுல வந்து நெறைய கவலைகள், நெறைய வலி, இதுக்கு முன்னாடி நடந்த நெறைய விஷயங்கள் இருக்கும். அத நீங்க குணப்படுத்தணும். குணப்படுத்துதல். அதாவது நம்ம வந்து பாடிக்கு மட்டும் நம்ம உடம்பு சரியில்லாதனா மட்டும் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? மென்டலியும் வந்து நமக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கும். நெறைய பிளாக்கேஜஸ் இருக்கும். பழைய காயங்கள் வந்து அவ்ளோ சீக்கிரமா நம்ம ஆழ் மனசு வந்து மறக்காது. ஸோ அத மறக்க வைக்கிறதுக்கு நீங்க ஹீல் பண்ணியே ஆகணும். நீங்க ஹீல் பண்ணாம இருந்தீங்கன்னா, அது வந்து உங்கள ரொம்ப லோ வைப்ரேஷன்லயே வச்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி இரிட்டேட் ஆகுறது, மத்தவங்க மேல கோவப்படுறது, சடனா நம்ம அழுகுறது, நம்ம ஏமாந்துட்டோம் நம்மளை வந்து திட்டிக்கிறது, இல்ல நம்ம பேரண்ட்ஸ திட்டுறது, நம்ம ஃபேமிலிய திட்டுறது, இல்ல வேற யார் மேலயாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இல்ல கடவுளையுமே வந்து நம்ம திட்டுறது, இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஆழ் மனசுல நெறைய பிளாக்கேஜஸ், நெறைய வலி. ஸோ அதுலேருந்து ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணாலே போதும். இதுல பாருங்க கார்டு எப்படி வந்திருக்குன்னா, ஸோ ஹீல் ஆகணும் மெடிடேஷன். இங்க அந்த பிக்சர் தான் வந்திருக்கு. சரியா? இந்த பிக்சர் தனிமையில நெறையா நீங்க யோசிக்கணும். நீங்க தனிமையில இருந்து முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன வந்து அடிபட்டுருக்கீங்க, என்ன நடக்குதுங்கிறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான். ஏன்னா இதுல நெறையா பேரு வந்து அத அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தயாரா இல்ல. நீங்க வந்து ஒரு மேலோட்டமா ஒருத்தவங்க வர்றாங்க, நெறைய லவ் காமிக்கிறீங்கன்னா ஏமாறுறீங்களே தவிர, எதனால இந்த பெர்சன் வந்து நம்மகிட்ட வராங்க? இது உண்மையான லவ்வா? இது என்னது? அப்படின்னு நெறைய லவ் குடுத்து ஏமாறுறீங்க. சரிங்களா? அதான் சொல்றேன். உண்மை என்னன்னு பார்க்கறதுக்கு வந்து நீங்க தயாரா இல்ல. ஒரு நிலையான வாழ்க்கை வேணுங்கிற ஒரு ஆசையில, எனக்குன்னு ஒரு பெர்சன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில, வேகமா தப்பா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள மாறுறது, இல்ல பழைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஹீல் ஆகாம அந்த 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 ஒரு பேக்கேஜோடயே வந்து அத எடுத்துக்கிட்டே வந்து அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ள போய் அதே மாரி பெர்சனல் லைஃப்குள்ள கொண்டு வர்றது, அடி வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா மெடிடேட் பண்ணுங்க, விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு ப்ரே பண்ணுங்க. யுனிவர்ஸ்ட்ட வந்து சரண்டர் மீன்ஸ் நீங்க விட்டுருங்க. யுனிவர்ஸ் வந்து உங்க லைஃப்ல கொண்டு வரணும்னு நெனச்சா, அது யார் நெனச்சாலும் தடுக்க முடியாது. அதே மாரி உங்க லைஃப்ல இருந்து போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா, நீங்களே நெனச்சாலும் அத தடுக்க முடியாது. அந்த பிராக்டிகலா நீங்க யோசிங்க. என்ன எதார்த்தம் என்ன? அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, உங்க மனசு வந்து முடிஞ்ச அளவு நீங்க ஹீல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கான்ஷியஸான ஒரு வேர்ல்ட் என்ன இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். நீங்களே வந்து அழகா ஹீல் ஆயிருவீங்க. இந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வாங்க. இப்படி தான் இருக்கீங்க நீங்கள். இந்த மாதிரி தான் இருக்கீங்க. யூனிவர்ஸ் இதான் உங்களுக்கு சொல்ல வருது. இது பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள். ஸோ இந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வாங்க. எவ்வளோ டார்க்காக இருக்குது தெரியுங்களா? பிளாக் கார்டு. இதுலேருந்து வெளியில் வாங்க. ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ஹீல் ஆகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர். நீங்கள் ஆசைப்படுற பர்சனே உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ எது வந்து நல்லது கெட்டது, என்ன நீங்கள் பண்ணது தப்பு சரி, அதெல்லாம் கொஞ்சம் தனிமையில் உட்காந்து, ஏன்னா ஹெர்மிட்னாலே தனிமையில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்க. சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே தேடுங்க. இன்னொருத்தவங்க வந்து தான் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு கிடையாது. நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பர்சன், உங்களுக்கு பிடிச்ச பர்சனே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ பைல் 1 உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஹீலிங் கிளாஸ் அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸோ நான் காலைல என்னென்ன பர்டிகுலர் டாபிக்னு இல்லாமல் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவங்களோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ பைல் 2 அவங்களோட எனர்ஜி. அவங்க பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். pile 2, ஓகே. எடுத்தோனையுமே நெகட்டிவான கார்டு.
ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, ரொம்ப வலி. நீங்கள் இல்லை, ஐ திங்க் பிரேக்கப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது இங்கே இல்லை காண்டாக்டில் இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய சண்டை, ஏதோ ஒரு ஈகோ, பயங்கரமான ஆர்கியூமெண்ட், ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. ஒன்று நீங்கள் வார்த்தையால் நிறையா பேசியிருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கீங்களோன்னு தெரில. அதுதான் வந்து உங்கள் பர்சன் வந்து தலையில் கை வச்சு உட்காந்துருக்காங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து அவங்க காதில் வந்து மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை உங்கள் பிஹேவியர், நீங்கள் ஏதோ அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கீங்க, இல்லை ஏதாவது வார்த்தையில் பேசியிருக்கீங்க, அது அவங்களை விட்டு போகாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஷோல்டரில் வந்து இங்கே உட்காந்துருக்கு இல்லையா, உட்காந்து அவங்க காதுகிட்டே கத்திக்கிட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுடைய நினைவுகள், நீங்கள் சொன்ன வார்த்தை, உங்களோட பிஹேவியர், நீங்கள் இப்போ அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம், ஏதாவது உங்களுக்கு ஷாக் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி என் பர்சன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களே, இவங்க இப்படி இல்லையே அப்படிங்கிறத அவங்க திரும்ப 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 ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிளட் அந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு ரியல் பெயினை வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடம்புல வந்து அடிபட்டால் எவ்வளோ வலி இருக்குமோ அந்தளவுக்கு வலி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. உங்கள் ஞாபகங்களை வந்து துரத்த பார்க்குறாங்க. இல்லை வேணாம், நீ போயிரு, என் பர்சனை நினைக்கக்கூடாது, அவங்க சொன்னதெல்லாம் மறந்துடு நினைக்க பார்க்குறாங்க. பட் பக்கத்துலேயே உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குது அந்த தாட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் பர்சனோட நிலைமை, ஸோ கரண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. 4 ஆஃப் கப்ஸ். பாஸ்டில் ஏதோ நடந்திருக்கு உங்களுக்குள்ள, சரிங்களா? ஏதோ ஒரு ஏமாற்றம், 2 பேருக்குமே ஏமாற்றம். நீங்கள் ஒன்று நினச்சி உள்ள ரிலேஷன்ஷிப்பில் வந்திருப்பீங்க, உங்கள் பர்சன் ஒன்று நினச்சி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்திருப்பாங்க. பட் 2 பேருக்குமே வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது நாள் ஆக 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 உங்கள் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாததுனால உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பாஸ்டில் வந்து நிறையா விஷயங்கள், ஏன்னா உங்கள் பர்சனுமே வந்து உங்ககிட்ட நிறைய அன்பு எதிர்பார்த்து வந்திருக்காங்க. நீங்களும் நிறைய அன்பு கொடுத்துருந்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து அது சரியாக போகலை. நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு கப்புள் தான். பட் ஏதோ ஒன்று உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாத மாதிரி, இந்த மாதிரி நடந்திருக்க வேணாமே, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு, ஏன் நம்ம இப்படி பேசிக்கிட்டோம், நான் ஏன் என் பர்சன் இந்த அளவுக்கு நான் ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணிட்டேனா அப்படின்னு பாஸ்ட்டை நினச்சி ஒரு குற்ற உணர்ச்சி. 2 விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். குற்ற உணர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷாக், நீங்கள் அவங்களோட நடந்துக்கிற விதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த 2 விஷயம் எனக்கு வந்து இங்கே தோணுது. இந்த பைல் 2 எனர்ஜியில் உங்கள் பர்சன் ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க, அதிர்ச்சியில் இருக்காங்க. அது நல்லா தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச விதம் வந்து அவங்களால வந்து ஒத்துக்க முடியல. இது இந்த மாதிரி முடிஞ்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, இந்த கார்டோட இதுவும் வரனால எடுக்கிறேன். உங்கள் பர்சன் குற்ற உணர்ச்சியில் இருக்காங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு ஏதோ ஒரு வழி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த வழி இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்கள எல்லாரும் ஒதுக்குறாங்க. இல்லை உங்கள் பர்சன் வந்து எல்லாத்திட்டையும் ஒதுங்கி இருந்து தனிமையில் இருக்காங்க. உங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க, அதிகமாக சிந்திக்கிறாங்க, அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆக முடியல. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உங்கள் பர்சன் பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போன மாதிரி தான் தெரியுது. பெரிய பெரிய காயம், முதுகில் வந்து குத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் தனிமையாக தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே மிரரிங் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து உங்கள் பர்சனை வந்து வேறு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு 3rd பர்சன் மாதிரி நீங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு வலி கொடுக்குது. அதை வந்து அவங்களால ஒத்துக்க முடியல, சரிங்களா? அவங்க ஈஸியாக அகைன் வந்து உங்களை சமாதானப்படுத்திட்டு உள்ளே வந்துடலாம்னு நினச்சிருந்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இப்போ இல்லை. உங்கள் எனர்ஜி நல்லா ஷிஃப்ட் ஆகியிருக்கு. ஏன்னா நீங்களும் எவ்வளோதான் ஏமாறுவேன், நான் எவ்வளோதான் அடிப்படுவேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வழி பார்த்துட்டேன், நிறையா வந்து என்னை ஏமாறிட்டாங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்திருக்கேன். ஸோ நீயாவது எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்பேன் தானே நம்பினேன். நீயும் இப்படி பண்ணினேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கொடுத்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாடம். அதனால் பாருங்கள், ஒரு வேலி இருக்கு இல்லையா, ஒரு வேலி போட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் பர்சன். ஸோ உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் வந்து விட மாட்டேங்கிற, ஏன் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற, நான் கூட நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது, நீ என்னை சொல்ல விட்டாதானே நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும், அதுக்கே நீ அலோவ் பண்ண மாட்டேங்கிற, ஏன் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, இவ்வளோ ஒரு கடினமான பர்சனாக நீங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ரீயூனியனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு உங்கள் பர்சனுக்கு. சரி, உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரேக்கப்பில் இருக்கீங்க, இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு சண்டை நடந்துட்டு பேசாமல் இருக்கீங்கன்னா இந்த டைமில் அவங்க உங்களை பற்றி என்ன மாதிரி பார்க்குறாங்க? 5 2 எஸ், உங்களுக்கு ரொம்ப ஈகோ இருக்குன்னு நினைக்கிறாங்க.
நீங்கள் இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறாங்க. சுச்சுவேஷனாக சூழ்நிலை மட்டும் கிடையாது, இந்த ரிலேஷன்ஷிப்பையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈகோ அதிகமாக இருக்குது, நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கணும்ன்ட்டு இல்லை, ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகவாதி, நிறைய வந்து கடவுள்கிட்ட அழுகுறீங்கன்னு கூட அவங்க கெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் மேபி ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை உங்களோட டிபிலேயோ ஏதாவது கடவுள் பிக்சர் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு அவங்களுக்கு இன்டெரக்டாக ஏதாவது சைன் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இங்கே தெரியுது. ரொம்ப ஈகோன்னு இவ்வளோ ஈகோவாக ஏன் இருக்க அப்படிங்கிறதா அவங்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. ஈகோ இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? உங்களுக்காகவும் இருக்கலாம், உங்கள் பர்சனுக்கும் இருக்கலாம். ஈகோ வந்து இங்கே பைல் 2 வந்து ரொம்ப பெரிய வேலை பண்ணுது. இது இன்னொன்று என்னென்னா, உங்கள் 2 பேரும் நீங்கள் சேராமல் இருக்கிறதுக்கும் ஈகோ ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. இமேஜின் பண்ணுறாங்க, உங்களை கற்பனை பண்ணி பார்க்குறாங்க, விஷுவலைஸ் பண்ணுறாங்க, இன்னும் உங்ககிட்ட வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் பர்சன், ரொம்ப அழகான பர்சன், நிறைய லவ் கொடுக்குற பர்சன். அதே மாதிரி இம்மெச்சூரிட்டி அதுவும் நினைக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் ரொம்ப இம்மெச்சூர்டு அந்த ஃபீலிங்கும் இருக்குது. உங்கள் வயசுக்குரிய அந்த மெச்சூரிட்டி வந்து உனக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. இனி உங்கள்கிட்ட வர்றது வந்து பாசிபிள் இல்லையா, முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறதா தான் அவங்க உங்கள்கிட்ட கேட்குறது. சரி, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? இதை நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா? இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து கும்பம், மிதுனம், துலாம். எஸ், அவங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. பாருங்கள், இமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நெகட்டிவ்னா இந்த மாதிரி தான் இருக்காங்க. தூக்கம்னால என்னன்னு தெரியல இப்போ அவங்க வாழ்க்கையில். தூக்கமே இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அது நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். பைல் 2, உங்கள் பர்சன் தூக்கம் கிடையாது. விடிய விடிய முழிச்சிருக்கலாம், அழுகலாம். இதில் பாருங்கள் எந்த மாதிரி இருக்காங்கன்னு. இதில் என்னென்னா, இங்கே பாருங்கள், அது கீழே இருக்கிற கார்டே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லவ் நான் கொடுக்கலையோ அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் லவ் கொடுக்கல? மேபி வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அவங்க லைஃப்பில், இல்லை உங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஒரு குழப்பத்தில் அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லவ் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு குற்றுணர்ச்சி இருக்குது. அதனால் அவங்க வந்து தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க, ரொம்ப வலி. தூக்கம் இல்லைன்னா சாதாரணமாக கிடையாது. தூக்கம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம மைண்டே வேலை செய்யாது, அந்த மாதிரி இருக்காங்க. எவ்வளோ நெகட்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள். 5 hours எல்லாமே ஸ்வாடுனாலே வந்து மனக்குழப்பங்கள், மனவேதனை. அவங்களால பைல் 2 ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ நெகட்டிவ்? ஏன் உங்கள் மேலே இந்த அளவுக்கு ஒரு இதுதான் ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. லவ்வர்ஸ் உங்களை ஜஸ்ட் லவ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட சொல்ல என்ன ஆசைப்படுறாங்கன்னா, நீ தான் என்னோட லாஸ்ட் லவ், உன்னை தாண்டி நான் என்னால் வேறு யாரையுமே லவ் பண்ண முடியாது. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. நீ என்னோட லாஸ்ட் லவ், நீ என் ஃபர்ஸ்ட் லவ்வா இல்லையா எனக்கு தெரியாது, பட் லாஸ்ட் லவ் அப்படிங்கிறத வந்து அவங்க ஷுவராக இருக்காங்க. உங்களை தாண்டி வேறு யாரையுமே அவங்களால லவ் பண்ண முடியல. இதில் 2 பேருக்குமே லவ் வந்து இருக்குங்க. 2 பேருக்குமே டீப்பான இமோஷன்ஸ், டீப்பான அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த புல் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஆர்வம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஓவராக இருக்குது. சரிங்களா? 2 பேருமே ஓவர் திங்க். நான் அப்படியே சொல்லியிருந்தேன், நீங்கள் மிரரிங் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களும் நினைக்கிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, நீங்களும் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களும் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. நீங்களும் நடந்த விஷயங்கள் நினச்சி வழியில் இருக்கீங்களா, அவங்களும் வழியில் இருக்காங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்களா, இப்படி என் பர்சன் ஏமாற்றிட்டாங்களேங்கிற வழியில் நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி தான் உங்கள் 2 பேருக்கும் இப்போ போயிட்டுருக்கு. சரியா? என்னை நம்பி வந்தாங்க, என்கிட்ட எவ்வளோ எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு ஆத்மாவை வந்து, ஒரு உண்மையாக இருந்த, என்கிட்ட உண்மையாக லவ் காமிச்சு அவ்வளோ கேர் பண்ண ஒரு ஆத்மாவை வந்து நான் வந்து ஏமாற்றிட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியிலேருந்து அவங்களால வந்து வெளியில் வர முடியல. ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. ஓகேங்களா? லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்களோட பெரிய பிரச்சனை, வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே வந்து என்னென்னா லவ் தான். இந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்க வாழ்க்கையில் நிறைய அடிப்படுறாங்க. இது 2 கார்டு சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன நல்லா தெளிவாக தெரியுதுன்னா, உங்ககிட்ட பேசினா தான் வந்து இதுக்கான முடிவு கிடைக்குங்கிறதுல வந்து அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. பட் நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேச ரெடியாக இல்லை. உங்களுக்கு என்னென்னா, நீ பேசினாலும் இதே மாதிரி தான் போகுது, நீ எதுக்கு பேச வரப்போகிற, எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அவங்க பர்சனுக்கு என்ன தெரியுதுன்னா, என்னை கொஞ்சம் நீ அலோவ் பண்ணு, நான் மனசில் இருக்கிறலாம் சொல்கிறேன், நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நிறையா பேர் பிளான் கூட பண்ணலாம், எந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பிளானிங். சரிங்களா? ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லலை, பட் பிளானிங். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு லவ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
pile 2. ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா pile 2? ஆக்ஷன் எடுக்கவங்க பயப்படுறாங்க. பட் வெயிட் பண்ணுங்கள். மேஜராக இருக்கானா டவர் சடனாக திடீர்னு நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் வரதான் போகுது. பட் இப்போ ஏன் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று, அவங்க ஃபேமிலி வந்து பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. ஒன்று, நீங்கள் மேரிடாக இருக்கலாம், இல்லை அவங்க மேரிட், யாராவது ஒருத்தவங்க கல்யாணமானவங்களாக இருக்கலாம். 2 பேருமே வந்து வேறு ஒரு பார்ட்னரோட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இல்லை நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு லீகல் இது இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து வேற யாராவது ஒரு பிளாக்கேஜாக இருக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஃபேமிலி பிளாக்கேஜ் இருக்குது. சரிங்களா? அதனால தான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து தாமதமாகுது. இங்கே குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய ரோல் ப்ளே பண்ணுது pile 2. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அவங்கள வந்து நிராகரிப்பீங்களோ, நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களோ, அந்த பயம் இருக்குது. உங்ககிட்ட வராத வரைக்கும் கூட அவங்க கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. சரி, நான் எப்போ போனாலும் என் பர்சன் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கங்கிற ஒரு தைரியம், ஒரு சந்தோஷமாவது லைட்டாக இருக்கும். ஆனால் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக வேணான்னு ஒதுங்கிட்டீங்கன்னா அது அவங்களால தாங்க முடியாது. ஸோ அதுதான் அவங்களுக்கு இப்போ ரொம்ப பயம். சரிங்களா? அதனால தான் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, அழுகிறாங்க. வீட்டோட சாவி இருக்குது. அவங்க நினச்சா ஓப்பன் பண்ணி வெளியில் வரலாம். அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இது நீங்கள் வந்து ஹார்ட்டாக கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அவங்க ஹார்ட் சக்கராவை ஓப்பன் பண்ணலாம். பட் ஓப்பன் பண்ண பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்கள வந்து நிராகரிப்பீங்களோ, உங்கள் லவ்வை நீங்கள் பெர்மனண்ட்டாக வேணான்னு சொல்லிடுவீங்களோ, ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவீங்களோ. அந்த வார்த்தை வந்து இன்னும் வர நாட்கள் பூரா வந்து அதை நினச்சிக்கிட்டே என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை, அந்த ஒரு குழப்பங்கள் தான். இதில் இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, டவர் வந்திருக்கு, ஒரு பெரிய ஷிஃப்ட்டு தான். பட் இந்த ஷிஃப்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்க்கும்போது இந்த 3 கார்டு தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு எடுத்தேன். சரியா? ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, குடும்பம், இல்லை உங்களுக்கு இருக்கிற குடும்பம் அது ஒரு பெரிய தடங்களாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணாமல் ஒத்துக்காமல் வாழ்க்கையிலேருந்து மொத்தமாக ஒதுக்கிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். 3வது இந்த கார்டு வந்துச்சு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது. அது என்ன மாற்றம்? அந்த ஆக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, இல்லை என்ன சொல்ல வராங்க? இந்த டவர் கார்டை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ண சொல்லலாம். என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்கும், வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, நான் இது வந்து நான் வேறு டெக் யூஸ் பண்ணுறேன். இந்த டவர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இதில் பாருங்கள், இதுலேயும் இதே கார்டு பாட்டம் டெக், இந்த 2 கார்டு தான். இதுவும் தான். இந்த டெக்லையும் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே பயம் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. அதான் யூனிவர்ஸ். எனக்கு இந்த டெக் நான் வந்து எடுக்க எனக்கு இந்த டெக்கில் பார்க்கலான்னு சடனாக தோணுச்சு. அதோட பாட்டம் டெக் பார்த்தீங்கன்னா 2 ஒரே கார்டு தான் வருது. ஸோ அவங்களுக்கு அந்த பயம் அதிகமாக இருக்குது. அதிகமான எனர்ஜிஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஒதுக்குறீங்க. அதாவது உங்களுக்கு லவ் இருக்குது, பட் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்க, அந்த பயம். சரி, இந்த டவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் பாசிட்டிவாக இருக்குமா, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? எஸ், கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக. சரிங்களா? ஏன்னா மெமரிஸ், ஏன்னா ஸ்ட்ராங்கான சோல் கனெக்ஷன் உங்கள் ஞாபகத்தில் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வருவாங்க. அதுக்குரிய ஒரு கன்ஃபர்மேஷன். பாட்டம் டெக் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதாவது ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அந்த துரோகங்கள் பண்ணியிருக்காங்க, பெயின் இருக்குது, அதிலேருந்து மீண்டு வருவாங்க. சரிங்களா? அதை பற்றி பேசுவாங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்த வலி, வேதனை, அதெல்லாம் வந்து பற்றி பேச வருவாங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து அவங்க வெளியில் வரணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நிறையா பேசுவாங்க. ஜட்ஜ்மெண்ட், ஒரு ரீயூனியன் இருக்குது, ஒரு செகண்ட் சான்ஸ் யூனிவர்ஸ் கண்டிப்பாக இந்த பர்சனோட உங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்பலாம். நீங்கள் நம்புங்க. 100% நம்பினீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் முடிஞ்சால் இல்லை இது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த ரீடிங்கை வந்து கிளைம் பண்ண பாருங்கள். சரிங்களா? கமெண்ட்டில் கிளைம் பண்ணுங்கள். சரி, நம்ம உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கான கைடன்ஸ் pile 2. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டவர் அப்படிங்கிற கார்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் எனக்கு அது ஒரு வாட்டி சொல்லணும்னு தோணுது. ஸோ உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்கள தூங்க விட மாட்டேங்குது. அதுக்காகவே வருவாங்க. அதாவது நீங்கள் இல்லாத வாழ்க்கையை வந்து அவங்களால ஃபர்தராக கொண்டு போக முடியல. சரிங்களா? உங்களோட ஆப்சன்ஸ், நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களால நினச்சி பார்க்க முடியல, அடுத்து கொண்டு போக முடியல. ஸோ அந்த மெமரிஸை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நினைவுகளே வந்து ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்துடும் சடனாக. ஓகேவா? சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். பாட்டம் டெக் சன். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. சரி, pile 2 உங்களுக்கான நம்ம கைடன்ஸ் பார்த்துடலாம். இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கான கைடன்ஸ் பைல் 2. ஓகே, ஸோ நிறையா பேர்த்துக்கு இதில் வந்து யார் சரி யார் தப்பு பேர்டன் மனசில் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஓவராக சுமக்கிறீங்க. கொஞ்சம் பாரத்தை இறக்குவீங்க சரிங்களா. ரொம்ப உங்கள் சக்திக்கு மீறி பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்க பைல் 2. ஸோ பழைய விஷயங்கள்லேருந்து அந்த பிளாக்கேஜஸ், என்னென்ன பிளாக்கேஜஸ் உங்கள் ஹார்ட்டில் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண பாருங்கள். ஹீல் ஆகுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த இமோஷ்னலாக உங்களுக்கு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நீங்கள் அழுகிறீங்க, நிறையா யோசிக்கிறீங்க, ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹெவி ஆக நெகட்டிவிட்டி அதிகமாகிட்டே இருக்கும், டார்க்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, எந்த இதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது பைல் 2. ஸோ டைமிங் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கரெக்டான டைமிங்கில் வந்து வரும். கம்யூனிகேஷனுக்கு நிறையா பேர் ஆசைப்பட்டுருக்கீங்க, உங்கள் மனசில் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு டைமிங் யூனிவர்ஸ் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், ஹீல் ஆகி ரெடியாக இருங்க. உங்கள் பர்சன் வரும்போது நீங்கள் அழகாக கம்யூனிகேட் பண்ணி ஒரு நிலையான ஒரு முடிவு வேணும், ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், அதுதான் இங்கே மெயின். அது ரெண்டுமே ஃபாஸ்ட்டுக்குரிய கார்டு. ஃபாஸ்ட் அதுதான் உங்களுக்கு நாள் ஆகிட்டுருக்கு, ஏஜ் ஆகிட்டுருக்கு, எனக்கு சீக்கிரம் ஆகணும், சீக்கிரம் என் பர்சன் வரணும், சீக்கிரம் வரணும், இல்லாட்டினா ஏதாவது தடங்கள் வந்துடுமோ, இந்த ஜென்மத்தில் இப்படி தானா, இவ்வளோ தானா, ஆல்ரெடி ஏஜ் நிறைய ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறையா நீங்கள் யோசிச்சு வர வேண்டிய டைமிங்கை இன்னும் தள்ளி போட்டுட்ருக்கீங்க. ஜஸ்ட் ஃப்ளோவில் விட்டுருங்க. உங்களுக்கான டைமிங்கில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ அழுதாலும், எவ்வளோ வேண்டனாலும், நீங்கள் எவ்வளோ ப்ரே பண்ணனாலும் உங்களுக்கு என்ன நல்லதுன்னு யூனிவர்ஸ்க்கு தெரியும். அந்த டைமிங்கில் தான் அந்த நல்லதை கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் நிறையா பேர் வந்து டிவோர்ஸ் கேஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போங்க. ஒரு கேஸ் போயிட்டுருக்கிறப்பயே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மாட்டிக்காதீங்க சரிங்களா. அது டாக்ஸிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பெயினில் தான் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க, வழியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த வழியோடு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அட்ராக்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் கிடையாது, லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுனா என்ன அர்த்தம், ரொம்ப உங்கள் பர்சனே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீமை, அதாவது ஒரேடியாக வந்து நினச்சி அழுகிறது, இல்லை ஒரேடியாக வந்து விட்டுட்டு போயிடலாம், ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது. ஸோ நல்ல கண்ணை திறந்து எது உண்மை, என்ன உண்மையாக, என்ன ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு, இந்த பர்சன் உண்மையான பர்சன் தானா, இவங்க நம்ம வாழ்க்கைக்கு வந்து நல்லா சந்தோஷத்தை கொடுப்பாங்களா, நம்மளே நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குவாங்களா, அதை எல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிங்க. எது உண்மை, யார் சரி யார் தப்பு, அதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. இனி என்ன பண்ணலாம், அது ஒன்று. அது பாருங்கள். இல்லை எனக்கு மெயினாக தெரியுது வந்து இங்கே டைமிங்கை ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ ஃபினான்ஷியலாக நிறையா பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, கம்ப்ளீட்டாக ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டக் எனர்ஜி, எதுலேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கையை கட்டிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் அவங்க மட்டும்தான் இப்போ மனசில், என்னால் வேறு எதுலேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வந்துடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கான கைடன்ஸ் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா பைல் 2 மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஹீலிங் கிளாஸ் அண்ட் டேரோ கிளாஸும் அவைலபிள், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.